ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாசிலா மணி கால் பண்ணி நம்மளுடைய இலக்கிய கையில் நான் சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறேன், இப்படிப்பட்ட பொண்ணை பெற்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்கள் பொண்ணை திருதுன்னு நான் ரொம்பவே முயற்சி பண்ணேன், ஆனால் அது திருந்துற மாதிரி தெரில, அதனால தான் நான் எல்லா உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்ற சொல்கிறேன். இலக்கியா, நீ உண்மையை மறைச்சிருந்தா தப்பு, உண்மையை சொல்லியிருக்க, உன்னை பற்றி நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளுடைய வழி நம்மளோட போகட்டும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடாது இருக்காங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் சாப்பாடும் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தி மௌனமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கையில் என்ன சொல்கிறாங்க, நான் நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு வாங்கியிருக்கேன், இவங்கள என் கண்ணு முன்னாடி இருக்குமான்னு சொல்லுங்கள், இவங்கள கிளம்பி போக சொல்லுங்கள், இவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடே ஆர்டர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி, நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட வாங்கியிருக்க வேண்டியது மரியாதை போயிருங்க, உங்களால் தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுபேச்சு பேசுதே பார்த்தீங்கன்னா இந்த பைரி அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க. போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனமானதுனால நம்மளை ரொம்பவுமே கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்களே, என்ன தான் பண்ணுறது, இந்த அஞ்சலியை நம்ம சும்மா விடக்கூடாது, நேரில் போயிட்டு அவளை லெஃப்ட் ரைட்டு வாங்கினா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைரி நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய கையில் இருக்கிற வீடியோ வச்சு இந்த பைரியை சமைக்க வைக்கிறது அந்த வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைரியை சமைக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் யாருக்காவது விச வச்சு கொண்டுருவாளோ அப்படின்றதுனால இந்த பைரவி எப்பயுமே தனியாக தான் விட போகிறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா கோவத்தில் போயிட்டு இந்த அஞ்சலி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குற, எவ்வளோ தைரியம் தான் எங்கூட இருந்துட்டு என்னுடைய சோத்தை தின்னுக்கிட்டே நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை என் கையில் நீ சொல்லியிருப்பியா, நீ போலி கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன்னு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இப்போ வீட்டில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நீயும் நானும் தான் சேர்ந்து இந்த பொய்யை பித்தலாட்டத்தை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எப்பயுமே கார்த்தி என்னை தாண்டி ஒரு வார்த்தை பேசியே இருக்க மாட்டான், ஆனால் இன்னைக்கு என்னை அடிக்கிற அளவுக்கு கையை வாங்கிட்டு வந்துட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளை லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி என்னதான் இந்த பைரவி அஞ்சலி சொன்னாலும் இதுக்கு மேலே இந்த நம்மளுடைய கார்த்தியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.